ஒரு சூப்பரா ஒரு மேக்கப் முடிச்சிட்டு விட்டோம். வச்சிருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்து ஒரு கலர்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கிட்ட என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து என்னோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஹே गाइस, வணக்கம், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழிச்சி சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான vlog வந்து பார்க்க போறோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் vlog தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்மளோட சேனலை ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து டைட்டில்ல போட்டிருக்க மாதிரி ஒரு சூப்பரான மேக்கப் vlog தான் பார்க்க போறீங்க. 6 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பிரைடும் எடுக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கிளாஸஸ் போறது, கொஞ்சம் நான் வந்து என்ன அப்கிரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடுவில் பண்ணிட்டு இருந்தேன். அதை உங்களுக்கு வீடியோவும் கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன். நீங்களும் வந்து பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ நான் இந்த vlog ரொம்ப வளவலன்னு கொண்டு போகாம எவ்வளவு குயிக்கா வந்து முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா கொண்டு போயிடுறேன். சோ இந்த vlog வந்து என்னில எடுக்க ஸ்டார்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த vlog வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளைக்கும் வந்து நமக்கு கவர் ஆகும். இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறது சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5:30 போல நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம பிரைடுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் எப்படி ரெடி பண்றேன், என்னென்ன எடுத்து வைக்கிறேன், இது எல்லாமே வந்து கவர் பண்ண போறேன். சோ மேபி வந்து இது ஒரு மெமரபிளாவும் இருக்கும். அண்ட் இந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் என்ன மாதிரி யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் ஹோப்ஃபுல்லி இது வந்து நல்லா இருக்கும் நான் நம்புறேன். என்னோட சேர்ந்து கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாப்பீங்கன்னு நம்புறேன். சோ நான் எங்க மேக்கப் போறேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆக்சுவலா நமக்கு மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேலம்ல, அதுவும் நமக்கு ரொம்ப பக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைடல் ஒர்க் இருக்கு. காலையில ஒரு 7 o'clock போல நம்ம வந்து மேக்கப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்றேன், நான் எப்படி கிளம்புறேன், அண்ட் இந்த vlog எப்படி போக போகுது, இது எல்லாமே நீங்க என்னோட சேர்ந்து ஜாலியா பார்க்க போறீங்கன்னு நம்புறேன். சோ நீங்களும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. அண்ட் அதே போல யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனை தட்டிடுங்க. சோ கைஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேனிட்டி எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு வேனிட்டி அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் இது எல்லாமே கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு மதியானமே கொஞ்சம் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்பையில இருந்து vlog எடுக்கல. ஏன்னா அப்பையில இருந்தே vlog எடுத்தேன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து 1 hour ஆவது நம்ம vlog போகிற மாதிரி ஆகிவிடும். அதனால நான் வந்து ஈவினிங் போல எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ட் டே வந்து போட்டிருந்தோம், செல்ஃப் மேக்கப் போட்டிருந்தோம். அது நீங்க பாக்கலன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்டில தான் நம்மளோட டிரான்சிஷன் வீடியோ எல்லாமே வரும். மற்றபடி உங்களுக்கு vlog எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் பண்ணிடுவேன். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்து ஒரு கலர்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லி நம்ம கிட்ட கிளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 கலர் எக்ஸ்டென்ஷன் எடுத்திருக்கேன். பட் எது வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, அவங்க ஹேர் லென்த்துக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ வெரி எக்ஸைட்டிங், பார்க்கலாம். அண்ட் அது போக நம்மளுடைய இந்த டூல்ஸ் எல்லாமே நாளைக்கு காலையில தான் எடுத்துட்டு போகணும். பிகாஸ் இப்போ வந்து நான் எல்லாம் பேக்ல டம்ப் பண்ணி வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் மேல டேபிள் மேல வச்சிருக்கேன். நம்மளோட கிளைண்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு முன்னாடி நாளே நான் வந்து அழகா அயன் பண்ணி ப்ரீபெய்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இந்த சாரியை கிளைண்ட் கிட்ட கொடுக்குற மாதிரி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா நமக்கு கிளைண்ட் வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு மழை பண்ணிடுச்சு. சோ மழை வந்ததுனால நம்ம நாளைக்கு மார்னிங்கே கொண்டு போற மாதிரி தான் இப்போ பிளானு. ஸோ இப்போ நம்ம வந்து சாரி வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்தே அயன் பண்ணிட்டேன், பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணிட்டேன்.
அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரெஸா மேக்கோர் ஆர்டிஸ்டி சேனல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வீடியோ, சாரி அயனிங் வீடியோ, சாரி பத்தின டிப்ஸ் வீடியோ, இது எல்லாமே செப்பரேட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அது வந்துடும். அண்ட் இந்த நம்ம சேனல்ல லைஃப் ஸ்டைல் பத்தின எல்லாமே இதுல கவர் பண்ணுவேன். அண்ட் குக்கிங் ஆல்சோ வந்து இதுல இன்க்ளூடட். குக்கிங் தான் மெயின், ஆல்சோலாம் இல்ல. ஸோ அதுதான் இங்க மெயின். அதை வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நமக்கு நேத்து நைட்டு சாரி அயன் பண்ணிட்டோம் அண்ட் பாக்ஸ் ஃபுல் பண்ணிட்டோம். அந்த கிளிப்ஸ் வந்து முன்னாடி போட்டிருப்பேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளைண்டோட சாரிய அவங்க வீட்டுல கொடுத்துட்டு அகெயின் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது, ஏதாவது வாங்குறது அதெல்லாம் வாங்கிட்டு அதை எல்லாமே பேக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் போடுறது தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஒரு 25 மினிட்ஸ்க்காவது கண்டிப்பா கொண்டு போயிருவேன். அதனால பொறுமையா உட்காந்து பாருங்க. கைஸ், இந்த கிளிப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே எடுத்த கிளிப்ஸ் தான். பட் நம்ம வந்து மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நம்ம சேலம்ல உள்ள மீச கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலா நமக்கு நம்ம பிரைடுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. லைக் லென்ஸ், அப்புறம் ஃபிளார், இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா திங்ஸஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் இன்னும் வந்து எடுத்து வைக்கணுமோ அதையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முக்கியமா வந்து நம்ம பிளெண்டர்ஸ் வந்து நைட்டு எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா ஈரமாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம போன உடனே மேக்கப் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ஒரு 11:30 12 o'clock பக்கம் தான் நான் தூங்கிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் டைம் ஆயிருக்கும், கரெக்டா என்னால வந்து சொல்ல முடியல. ஸோ அவ்வளவுதான் கைஸ், ஒரு வழியா வந்து நம்ம எல்லா திங்ஸுமே வந்து ப்ராப்பரா எடுத்து வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரைடோட பிளேஸ்க்கு போயிட வேண்டியதான். அண்ட் இன்னொரு விஷயம், பிரைடு வீடு வந்து ரொம்ப பக்கம் தான் அப்படிங்கறதுனால நான் அந்த அளவுக்கு ஹரிபரியா கிளம்பவும் அவசியம் இல்லை. நாளை மார்னிங் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து லைட்டாக மட்டும் மேக்கப் போட்டுட்டு நான் வந்து கிளம்பியிருக்கேன். பிகாஸ் வந்து காலங்கத்தால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஃபேஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக மேக்கப் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பேசிக்காகவே வந்து இந்த மாதிரி பிரைடல் மேக்கப் போகும்போது நம்மளும் லைட்டாக டச்சப் பண்ணுறது நார்மல் தான். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆக போகுது. நான் ஷார்ப்பா 7 o'clockலாம் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நமக்கு இங்கேருந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கேன். ஸோ நான் போய் பிரைடு வீட்ல வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோ போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து வீடியோ போடுறது பிடிக்கல, என் ஃபேஸ் காமிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் வந்து சாரி டிராப் பண்ணது மட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களோட காட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுக்க பாக்குறேன். ஸோ வாங்க பிரைடு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து கிளைண்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்க கிளம்புறதுக்கே கரெக்டா ஒரு 7 ஆகிறதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்தே கிளம்பணும். ஸோ ரொம்ப பக்கம் அப்படிங்கறனால ரொம்பலாம் ஹரிபரியாலாம் கிளம்பல. ஸோ நம்ம வந்து கிளைண்ட் வீட்டுக்கு வந்தோடனே நம்மளோட திங்ஸஸ் எல்லாமே அவங்களோட பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துல தான் உட்காந்து மேக்கப் போட போறோம் அப்படிங்கறதுனால அவங்க பெட்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, இதுதான் என்னோட ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைண்ட். இவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப்புக்கு தான் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. செட்டில் இருந்தா போதுங்க. ஐஸ் மட்டும் ஹைலைட்டா இருக்க மாதிரி மேக்கப் செட்டில் இருந்தா ஓகே. ஸ்கின் டோன்ல இருந்தா ஓகே. ஸ்கின் டோன் அவங்க கேட்டிருந்த மாதிரி அவங்களோட ஸ்கின் டோன்ல அப்புறம் அவங்களோட ஐஸ் வந்து பிரைட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இவங்க எனக்கு வந்து ஒரு சடனா கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கிளைண்ட், ஒரு ஃபேமிலின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டஸ்டான ஒரு கிளைண்ட் இவங்க. ஸோ இவங்க கேட்ட மாதிரி நான் வந்து மேக்கப் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல கிளென்சிங் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் அவங்களோட பிக்மெண்டேஷன்லாம் வந்து மறைக்கிறதுக்காக கன்சீலர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஷேட்ல வந்து நான் மேட்ச் பண்றதுக்காக ஃபவுண்டேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா எனக்கு இந்த வீடியோலாம் வந்து எடுத்து கொடுத்ததே இந்த கிளைண்டோட சிஸ்டர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கியூட்டான ஒரு சிஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர சப்போர்ட். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் எடுத்து கொடுக்குறேன்க்கா, நீங்க வந்து மேக்கப் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு மினி விளாகுக்கு தேவையானது அண்ட் எனக்கு வந்து யூடியூபுக்கு தேவையானதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ அழகா வந்து எடுத்து கொடுத்தாங்க.
ஃபேஸ் எல்லாமே முடிச்சிட்டு ஐ மேக்கப் எல்லாமே சூப்பரா முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து லிப்ஸ்டிக் அண்ட் பிளஷ் ஹைலைட் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து அகெயின் அவங்களோட ஹேர் டூ வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக்லாம் போடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல் பஃப் கேட்டிருந்தாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு இப்போ நான் போட்டோ சைட்ல போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு கலர்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு இந்த மாதிரியே எனக்கு ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லி ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் ரெக்குவயர்மெண்ட் நம்ம கிட்ட கேட்டாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருந்தோம். அவங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வேவியான ஒரு ஹேரு. நான் மேல கிரவுண்ட் பார்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிரிம் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய பஃப் வேண்டாம், என்னோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பஃப் வச்சுட்டு அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் ஸ்டைலும் வந்து பாத்தீங்கன்னா கலர்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு அழகா பண்ணி விட்டுட்டோம். அண்ட் இவங்களோட லாஸ்ட் ஃபைனல் லுக் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க அண்ட் எண்ட்ல மறக்காம பாருங்க. ஏன்னா அவங்களோட லுக் வந்து அவங்க கேட்டது அப்படியே நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ ஃபைனலி அவங்களுக்கு வந்து பேக் சைட்ல அவங்க கேட்டிருந்த மாதிரி அவங்க வச்சிருந்த ஜுவல்லரி எல்லாம் வச்சு நம்ம பின்னாடி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு ஃபிளார் வந்து அவங்க கேட்ட மாதிரியே ஃபிளாரும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. இந்த எல்லோ கலர் சாரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் ஸ்பாட் டிராப்பிங் வந்து பண்ணிருந்தோம். ஸோ வந்து அவங்க ஆல்ரெடி லைட்டா அயன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நம்ம ஜஸ்ட் வந்து லைட்டா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆன் ஸ்பாட் டிராப்பிங் வந்து பண்ணிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. ஸோ ரொம்ப பிரிட்டியா இருந்தாங்க. அண்ட் முக்கியமா இவங்களோட சிஸ்டர் இவங்க தான். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. நான் பாதியில கன்சீலர் போட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் பேஸ்மெண்டே போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இல்ல ரொம்ப அழகா போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து அந்த டைரக்டா அந்த மூமெண்ட்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் என்னால எடுக்க முடியல. பட் அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா என்னோட பிரைடை வந்து நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செகண்ட் சாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு தட்டுல வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு செகண்ட் சாரி வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக இவங்களுக்கு வந்து ஒரு டச் அப் மேக்கப் மாதிரி வந்து சடனா கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. அதனால டக்குன்னு இந்த மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னால எவ்வளோ ஃபாஸ்டா என்னோட எஃபெக்ட் கொடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இடையில வந்து அவங்களுக்கு இன்னொரு சாரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரைடு வந்து நடுவில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சாரி சேஞ்ச் பண்றதுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சாரி சேஞ்ச் பண்றதுக்குள்ள இவங்களுக்கு என்னென்னலாம் டக்குன்னு பண்ண முடியுமோ அது எல்லாமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா இங்க பிரைடுக்கும் வந்து செகண்ட் சாரியை டக்குன்னு ஒரு நிமிஷத்துல டக்குன்னு முடிச்சாச்சுங்க. சோ அவ்வளோ ஹரிபரியா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்த மேக்கப் ஒர்க் வந்து லாஸ்ட்ல பயங்கர ஃபாஸ்டா ஹரிபரி ஆயிடுச்சு. சோ இவங்களுக்கும் டக்குன்னு ஒரு பினிஷிங்க கொடுத்துட்டு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேடைக்கு அனுப்பியாச்சு. சோ இவங்களும் இப்போ வந்து ரெடியா இருக்காங்க. அவங்களும் ஜஸ்ட் எனக்காக வந்து போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டாங்க. மேக்கப் உனக்கு பிடிச்சிருக்காடா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா. நீ கேட்ட மாதிரி வந்திருக்கா? அதுக்கு மேலேயே வந்திருக்கு. ஷூரா? ஷூர். சரண்யா ஹாய். மேக்கப் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடா. வெரி சாட்டிஸ்ஃபைடா. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அக்காக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம மேக்கப்பும் முடிச்சுட்டு கிளைண்டோட ரிவ்யூவுமே கேட்டாச்சு. என்னோட கிளைண்ட்டுக்கு என்னோட மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு டைமுமே எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அக்கா என்னோட மேக்கப் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில்டான டேனே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருந்தது. நம்ம திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பிரைடு வந்து மேடைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிக்ஸ் மாதிரி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன்.
நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறத விட என்னோட கிளைண்ட் பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே அந்த மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்ககிட்ட லாஸ்ட்ல ஒரு விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிருப்பேன், அதை நீங்க பொறுமையா vlog பார்த்தாதான் தெரியும். இந்த கிளைண்ட் எனக்கு கடைசியில இன்னும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ்மே வந்து சொல்லியிருந்தாங்க, அதையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கிளைண்ட் வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அப்படியே அங்க இருந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு மதியம் லஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அகைன் ஒரு ஈவினிங் போல நம்மளோட பிரைட் வீட்டுக்கு அகைன் நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் மட்டும் அவங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே போல ஹேர் ஸ்டைல் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்கக்கா அப்படின்னாங்க. அதனால அதை மட்டும் வந்து ரிமூவ் பண்றதுக்காக வந்திருந்தோம். செகண்ட் டைம் வீட்டுக்கு வரும்போதுமே என்கிட்ட வந்து பிரைடு சொல்லிட்டே இருந்தாங்க, எல்லாருமே கேட்டிருந்தாங்க அக்கா மேக்கப் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே மேக்கப் எதுவுமே நகரவே இல்லை, அப்படியே இருக்கு, நீங்க போட்டது போட்ட மாதிரியே இருக்கு, எனக்கு மேக்கப் வந்து கலைக்கவே மனசு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே காலையில போட்ட மேக்கப்பை ஈவினிங் பார்க்கும் போதுமே அப்படியே தான் இருந்தாங்க, எதுவுமே கலையாம அவ்வளோ நீட்டா எப்படி பண்ணமோ அப்படியே தான் இருந்தாங்க. ஹாய் கைஸ், ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட மேக்கப் vlog வந்து முடிக்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு டே வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு இந்த டே பயங்கர சூப்பர் ஃபுல்ஃபில்லா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட ஒர்க் வந்து ரொம்ப 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 சூப்பரா வந்திருந்தது. அண்ட் என்னோட மேக்கப் எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து என்னோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த கெயின் பண்றதுக்காக தான் நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவா நிறைய ஒர்க் வந்து நம்ம போடுவோம். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான பார்ட்டுன்னு சொல்ல போனால், நான் பண்ண மேக்கப் அங்கே இருக்க எல்லாருக்கும், மெயினாக என்னோட பிரைடு நான் பண்ண மேக்கப் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அது நான் போகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் எப்போ அவங்க வீட்டுக்கு செகண்ட் டைம் போய் நான் லென்ஸ் எடுக்க போகும்போது கூட என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, அக்கா இந்த மேக்கப் அப்படியே இருக்குது, எனக்கு கலையவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கண்ணை நீங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ஸோ ஷீஸ் வெரி பிரிட்டி. அந்த மேக்கப்ல ரொம்ப அழகா இருந்தாங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ வார்த்தையே இல்லை. அவ்வளவுதான், நம்ம வீடியோவும் எண்டிங்க்கு வந்துருச்சு. அண்ட் உங்கள யாருக்காவது உங்களுக்கு பிக் டேக்கு நான் வந்து மேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து டிஎம் பண்ணுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இதுல வந்து எனக்கு நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னோட பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட்ல தான் நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க மறக்காம வந்து எனக்கு நீங்க டிஎம் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம வீடியோவும் எண்டிங்க்கு வந்துருச்சு. எவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. So thanks for watching friends. Bye bye.